இருக்கன்குடி மாரியம்மன் இருக்கன்குடின்னு சொன்ன உடனே சொல்லுதான், நீயே சொல்லுத இருக்கன்குடி மாரியம்மன் சொல்லி. யார் சொல்றா? அவன் பேசுல போட்டிருக்கான். நீயே வந்து இருக்கன்குடி வந்து இருக்கன்குடி மாரியம்மன் சொல்ற மாதிரி எப்படி ரத்தத்து பெட்டிக்கு வரும் அப்படிங்க. புரியுதா உங்களுக்கு? நான் சுருக்கமா சொல்றேன். அது புரியாம அந்த மக்கள் அது எப்படி இருக்கும், அது எப்படி இருக்கும், ரத்தத்து பெட்டி எப்படி வரும், நாங்க இருக்கன்குடிலாம் இருக்கு, அதுக்காக இந்த மக்களை கும்பிட கூடாதுன்னு சொல்லல. நல்லபடியா கும்பிடுங்க வைங்க. ஆனா ரத்தத்து பெட்டியில இருக்குன்னு சொல்லி நாங்க வந்து கிளைம் பண்ணல, அரசாங்கம் கிளைம் பண்ணிருக்கு. அரசாங்கம் கிளைம் பண்ணி 95ல வந்து அரசாணை இருக்கு, இருக்கன்குடி காவல் நிலையம் இருக்கு. அந்த காவல் நிலையத்துல வரி வந்து கேமெட்டுப்பட்டி பஞ்சாயத்து கட்டுதாங்களாம். விதாண்டாதான் ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கணும். பொய் பித்தலாட்டம், அடுத்த சாதியோட பெயரை திருடுதல், இப்படி ஒரு சில விஷயங்களை இழுத்து பிடிச்சு விட்டு நேசிக்கும் எனது தேவையான சொந்த பந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். உண்மையில நீண்ட தூரம் பயணித்து வந்திருந்தாலும் உடல் சோர்வடைந்தாலும் இந்த கேபெட்டுப்பட்டிக்கு வந்து நமது தேசிய தலைவர் ஐயா பசுமன் சித்தர் பசுமன் முத்துராமலிங்க ஐயா அவர்களை வந்து அந்த திருவுருவ சிலையை பார்த்த உடனே உடல்ல இருந்த அந்த களைப்பு சோர்வு எல்லாமே போயிட்டு செல்கின்ற இடமெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தேவர் சிலைகளுக்கும் நான் மாலை அணிவிச்சிருக்கேன். அதாவது தமிழ்நாட்டுல இருந்து 1500 கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலும் நான் மாலை அணிவிக்கின்றேன். அவரை தெய்வமா மதிக்கக்கூடிய நம்ம, அவரை 7ஆம் படை முருகனா நினைக்கக்கூடிய நம்ம அந்தந்த ஊர்கள்ல அந்த தேவர் சிலையை எப்படி வச்சிருக்கோம் அப்படின்னுதான் அவர் மீது உள்ள அந்த பாசத்தையும் அந்த நேசத்தையும் அந்த இறை நம்பிக்கை, அவரை நம்ம கடவுளா மதிக்கிறதுக்கும் அதுலதான் தெரியும். உண்மையிலே நான் பெருமையா வந்து சொல்றேன், உங்க முன்னாடி சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். நான் சென்ற ஊர்களில் எல்லாம் உண்மையிலே தெய்வத்துக்கு ஈடா வச்சிருக்கிறது இந்த ஒவ்வொரு கிராமங்களிலும் கோவில் திருவிழா நடந்தாலே முத்துராமலிங்க ஐயாவுடைய சிலையை யாரும் கழுவி விடுறதில்லை, குளிப்பாட்டுறதில்லை. ஊர் போர்டுன்னு சொல்லி எல்லா ஊர்லயும் இருக்கும். அந்த போர்டை யாருமே மாத்துறதில்லை. கொடி ஏத்திருப்பாங்க, அந்த கொடி கிழிஞ்சு தொங்கிட்டு கிடக்கும். ஒவ்வொரு சிலைகளிலையும் உள்ள ஏறி பார்த்தா குப்பை கிடக்கு. தேவரை தெய்வமா நினைக்க அதே ஊர்ல இருந்து வெளியே போயிட்டு தேவர் எங்க முருகப்பெருமான், நாங்க 7ஆம் படை முருகன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அந்த ஊர் தேவர் சிலை பார்த்தீங்கன்னா குப்பையா இருக்கும். நான் சமீபத்துல ஒரு 10 நாளுக்கு முன்னாடி ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அந்த ஊர் கோயில் திருவிழா. அப்ப எப்போ உங்க ஊர்ல ஒரு தேவர் சிலை உண்டப்ப எங்கப்பா அப்படின்னு, ஏன்னா அவரு அங்க இருக்காரு, முதல்ல அங்க போய் மாலை போட்டுத்தானே போகணும் அப்படின்னு. அப்படியானே அப்படின்னு நினைச்சிட்டு சரி கூட்டு போறாங்க. ஒரு மின் விளக்கு, அதுல ஒரு ஆர்ச்சி கட்டி ஒரு கோயில் திருவிழாவை அப்ப நம்ம சிலையில வைக்கணும்ல. ஒரு கார்த்திகை தீபம் அப்படின்னா நம்ம சிலைய ஒரு விளக்கேற்றணும்ல. ஒரு நாளைக்கு இப்போ வந்து ஒரு 2-3 நாள் ஆயுத பூஜை வருது. அப்போ ஆயுத பூஜை டயத்துல இந்த மாதிரி நம்ம ஊர் கோயில அம்மன் கோவில எப்படி வச்சிருப்போம் அதே மாதிரி நம்ம ஐயா கோயிலையும் வச்சிருக்கணும். அதுங்க இந்த நத்தத்துப்பட்டில பார்த்தோன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உண்மையிலே அதுக்கு நான் உங்க எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிட்டேன். இந்த வீடியோஸ் எல்லாம் தமிழ்நாடு முழுவதும் உலகம் உள்ள தமிழர்கள் பார்ப்பாங்க. நம்ம ஊர் சிலையை இப்ப வந்திருக்க சிலைய இந்த கூட்டத்தை பார்ப்பாங்க. எவ்வளவு அழகா அந்த ஒளி தெரியுது பத்திலாம். ஐயாவோட இதை பார்த்தோன்னு அந்த ஒளி எனக்கே இவ்வளவு தூரம் வந்து நத்தத்துப்பட்டில நான் பேசும்போது கூட டென்ஷன் ஆயிட்டேன். பல்வேறு பிரச்சனைகளை மண்டையில ஏத்திட்டு வரும் பொழுது வந்து கடுமையா டென்ஷன் ஆகி பேசிட்டேன். ஒரு காலமும் நான் வந்து கோவப்பட்டு வந்து பேசின கிடையாது பார்த்துக்கோங்க. இப்ப நத்தத்துப்பட்டில அந்த மாதிரி கோவப்பட்டு பேசிவிட்டேன். ஏன்னா டென்ஷன் வந்த உடனே ஐயாவை பார்த்த உடனே அந்த கோவமே எனக்கு வந்து இறங்கிட்டு. அந்த அளவுக்கு உண்மையிலே தெய்வ கடாட்சமா கேமெட்டுப்பட்டி மக்கள் நீங்க எல்லாரும் அதை வந்து நிலைநிறுத்திருக்கீங்க. அதை நினைச்சு உண்மையில நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்க எல்லாத்துக்கும் நான் தலை வணங்குறேன். இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலுக்கு சீர்பாதம் தூக்கி வரக்கூடிய உரிமையை கேமெட்டுப்பட்டி மக்கள் இன்ன வரைக்கும் நீண்ட ஆண்டு காலமாக நீங்க கடைபிடிச்சு பத்தியெல்லாம் விடாம அதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். பல்வேறு இடங்கள்ல இன்னைக்கு மண்டகப்படி உரிமையெல்லாம் தேவமாறு விட்டுட்டாங்க. மண்டகப்படி நமக்குன்னு இருக்க உரிமை இருக்கு பத்தியா. சங்கரங்கோவில்ல நமக்கான மண்டகப்படி இருக்கு. அத வந்து எப்படின்னா 2000 ரூபாய்க்கு மாசம் 2000 ரூபாய் வாடகைக்கு வந்து பழைய இரும்பு கடைக்கு கொடுத்திருக்காங்க. இப்படி பல இடங்கள்ல நம்மளுடைய மண்டகப்படியை எடுத்து நடத்தாம அது ஏன் மட்டும் நம்ம நடத்தணும் அப்படின்னா அந்த உரிமை போச்சுல்ல. அந்த உரிமையெல்லாம் நம்ம கொண்டாடாம விட போய்த்தானே. இன்னைக்கு நீங்க மட்டும் சீர்பாதம் தூக்காம இருந்தீங்க அப்படின்னா கேமெட்டுப்பட்டிக்கு இருக்கன்குடிக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு 4 பேர் கேட்பான். அதைத்தானே விரும்புறான் எல்லாரும். அதனால நம்மளுடைய உரிமைகளை என்னைக்கும் தொட்டு நம்ம நடத்திக்கிட்டே தான் இருக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கும் அதை வந்து சொல்லி கொடுக்கணும். நமக்கான உரிமைகள் நம்ம யாரு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வரலாறுகளை பார்த்தா தான் தெரியும், நம்ம முன்னோர்களை பார்த்தா தான் தெரியும். அதே மாதிரி நம்ம சமுதாய மக்களும் அதை மனசுல வச்சு வரலாறு இனிமே நம்ம படைக்க முடியாது. படைச்ச வரலாற்றை நம்ம எல்லாரும் காப்பாற்றணும். அந்த அடையாளத்தை யாரும் விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்துல தான் உங்களுக்கு எல்லாம் வீதியா தெருவா வந்து நான் அன்னைக்கு வந்து தேவர் சிலை வந்து திறக்க வரும்போது எடுத்த வீடியோக்கள்லாம் கிட்டத்தட்ட 20 லட்சம் 30 லட்சம் மக்கள் வந்து பார்த்திருக்காங்க. இதுல சமூக வலைதளங்கள் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பெருமைப்பட்டாங்க. இந்த மக்கள் எப்படி இவ்வளவு ஒரு அன்பா
அவ்வளவு ஒரு பாசமா இருக்காங்களே, ஐயா வீட்டு இவ்வளவு பத்தா இருக்காங்களே. அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் தங்களுடைய கடமைகள் அப்படின்னு இருக்கு போயிட்டு. ஆனா நான் அப்ப ஓடிக்கிட்டு மத்தியில அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கேன். இப்படிதான் உங்களுக்கு அப்படியே சுத்தி இப்ப இங்க வந்திருக்கிறேன். ஒரு நாள் கூட வீட்டுல நம்ம வந்து என்னுடைய ஸ்டேட்டஸ் எல்லாரும் நம்ம ஊர்ல இருந்து பாப்பாங்க. நிறைய மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். ஒரு நாள் கூட ஓய்வு இல்லாம நான் வந்து உங்களுக்காண்டி, உங்களுடைய உரிமைகளுக்காண்டி, உங்களை உரிமைகளை பாதுகாக்கணும், இந்த பெண் பிள்ளைகளை பாதுகாக்கணும்ங்கிறக்காண்டி நான் அலைஞ்சிட்டு தான் இருக்கேன். அதுல மாட்டுக்கிறதுக்கு நான் அன்னைக்கும் சொல்லுதான் இன்னைக்கும் சொல்லுதான். என்னோட கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் நான் உங்களுக்காண்டி தான் நான் உழைச்சிக்கிட்டு இருப்பேன், உங்களுக்காண்டி தான் பேசிட்டு இருப்பேன். இருக்கன்குடி மாரியம்மன் பிரச்சனை உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க ஒரு பிரச்சனை இல்லாம இந்த 2 சமுதாய மக்களும் அனைத்து சமுதாயம் அதுல வழிபடுது, எந்த மாற்று கருத்தும் இல்ல. 15-20 வருஷத்துக்கு முன்னகுட்டி அந்த கோவில் இருந்து வழக்கு தொடராங்க. நம்ம தொடரல வழக்கு, நம்ம போடல, நம்ம எதுவும் பிரச்சனை பண்ணல, கேமெட்டு பட்டியோ நத்தத்து பட்டியோ பண்ணல. அவங்களா ஒரு கேஸ போட்டு உரிமை கொண்டாடுறாங்க. அதுல ஒரு சில விதிமுறைகள் வந்து மீறி இருக்கு, இது நத்தத்துப்பட்டி பஞ்சாயத்து தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கே தீர்ப்பு ஆயிருது. தீர்ப்பு ஆயிருந்தா கோர்ட்ல தீர்ப்பாகல. அரசு அலுவலர்கள் இடத்தை அளந்து 94ல எல்லை வரையறை பண்ணுங்கப்பா, ஊராட்சி மன்ற சட்டம் 4 படி எல்லை வரையறதே வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லா எல்லையும் அளக்காங்க. அப்பதான் அளக்காங்க. அதை அளந்து சொன்னதுக்கு அப்புறம் இப்ப என்ன சொல்லுமா, அப்ப 94க்கு முன்னாடி எதுல இருந்துச்சு? 94க்கு முன்னாடி நத்தத்துப்பட்டி தான் இருந்துச்சுப்பா. உங்களுக்கு நத்தத்துப்பட்டிக்குள்ளதான், நத்தத்துப்பட்டி பஞ்சாயத்துக்குள்ளதான் இருக்கக்கூடிய மாரியம்மன் இருக்கு. அதுக்காண்டி தேவமார்த்தம் சொந்தம் அப்படின்னு நான் சொல்ல வரல. அவன் என்ன நினைக்க தெரியுமா, இவன் ஒருவேளை விட்டு கொடுத்துட்டா கோயில தூக்கிட்டு போயிருவானுங்களோ, நம்மள எதுவும் கும்பிட விட மாட்டாலும் அப்படின்னு நினைக்க. அப்படி நமக்கு என்னைக்கு நினைச்சோம்? இருக்கதெல்லாம் தெருவுல விட்டுட்டு இருக்க ஒரே சாதி இந்த சாதி தான். எவன் பசின்னு வந்து கேட்டாலும் அவனுக்கு சோறு போட்டு, காலில் செருப்பு இல்லைனாலும் செருப்பு கொடுத்து, சட்டை இல்லைனாலும் சட்டையை கழட்டி கொடுத்து தெருவுக்கு பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்தது நம்ம தான். இப்படிதான் இருக்க இடம் கேட்டு கடைசியில் படுக்க இடம் கேட்டு இப்ப பிரச்சனை கொடுத்து இப்ப இங்க இருக்க. இப்ப நான் தான் பாண்டியன், நான் தான் மன்னர் பரம்பரை, நான் தான் மண்ணாங்கட்டி பரம்பரை, நான் தான் ஆண்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கொண்டு வந்தாச்சு. எது அதுக்கு உதவி செஞ்சது பாவமாடா? அந்த மாதிரி ஒரு குற்றத்தை நம்ம ஒரு காலமும் சரி பிற சமூகத்தை வாழ்க்கையில ஒரு தடவை கூட பிற சமூகத்தை அடிமைப்படுத்தி பார்க்கணும், இவன் தாழ்த்தப்பட்டவன் அப்படின்னு நம்ம நினைக்கவே இல்லை. புரியுதுல? அரசாங்கம் தான் அந்த சட்ட திட்டங்களை அவங்களுக்கு அதிகமான சட்ட பாதுகாப்பை கொடுத்து இந்த மேற்குடி மக்களை, இந்த பிசி எம்பிசி மக்களை கொடுமைப்படுத்தி இன்னைக்கு 120 கோடி, அதாவது இந்தியாவில் 144 கோடி இருக்கு மக்கள் தொகை. இந்த 144 கோடி மக்கள் தொகையில ஒரு 24 கோடி பட்டியலிடன் சொல்லி இருக்கும். 24 கோடி இருப்பாங்க. ஆனா 120 கோடி பிசி எம்பிசி மக்கள் இருக்காங்க. ஒரு 24 கோடி மக்களுக்காண்டி இந்த 120 கோடி மக்களையும் வந்து நாசப்படுத்துறாங்க சட்டத்தால. மாதிரி எப்படி இணக்கமாகும்? மற்றபடி இணக்கமாகாது. நீ ஒரு சட்டத்தை போட்டு உனக்கு மட்டும் 2 சட்டம், எனக்கு ஒரு சட்டம். அப்ப இதை நம்ம தட்டி கேட்டோம்னா நம்ம சாதி வெறியம்மா. அதாவது எப்படின்னா, நான் உங்களுக்காண்டி பேச முடியல, நான் வந்து உங்களுக்காண்டி வந்து பேசுறோம்னா, நமக்காண்டி பேசுறோம்ல. ஏன்னா நீங்க என் ரத்தம், என் சொந்த பந்தம். நான் வந்து இந்த சாதியில பிறந்ததுனால நான் உங்களுக்கு ஆதரவா பேச செய்யணும். நான் என் மக்களுக்கு ஆதரவா பேசுறத என்னை சாதி வெறியங்க. ஆனா அவன் சாதிக்கு எல்லாம் செஞ்சுக்கிட்டான். ஆனா அவன் சமூக நீதியான், அவன் ஜாதி வெறிய கிடையாது. நான் என் சமூக மக்களை பத்தி எப்ப நல்லா இருக்கல, என்ன எது சாப்பிட்டீங்களா, இதைத்தான் கேட்க. வேற ஒண்ணும் இல்ல. நல்லா இருக்கல, நல்லா இருங்க, படிக்க வைங்க, யாரும் குடிக்காதீங்கப்பா, நல்ல இதை சொல்லக்கூடாதுங்கிறான். தெருவா போய் நம்மகிட்ட வம்புழுக்கிறான். மேடையா போய் இருந்துகிட்டு நம்ம ஏதாவது வம்புழுப்பா, எஸ்ஐ ராஜாவா நம்ம வம்புழுத்தா ஏதாவது அந்த மக்களை தூண்டி விடுவான். அப்ப கலவரம் வரும், அதுல நம்ம அரசியல் பண்ணலாம் அப்படின்னு எப்போ பழைய காலத்துல பண்ணணும் பத்தியா நம்ம ஆள்கள்ட்ட வம்புழுத்து அந்த மாதிரி ஒரு சாதி கலவரத்தை 2 சமூகத்திலயுமா விதவைகள் அதிகமா இருக்காங்க. 2 சாதியும் மோதி விதவைகள் நீங்க அதிகம் இருக்காங்க. நிறைய இளைஞர்கள் குற்றவாளி ஆயிட்டான், ரவுடி ஆயிட்டான். இன்னைக்கு சிறைய பாத்தீங்கன்னா, சிறையில இந்த 2 சாதி தான் அதிகமா இருக்கான். சரி, இதெல்லாம் வேண்டாம்பா, சிறை வாழ்க்கையில ஒரு வாழ்க்கையா அப்படி இருக்க கூடாது, நிம்மதியா வாழும் அப்படின்னு சொல்லி நிம்மதியான வாழ்க்கை தான் தேடி போய்கிட்டு இருக்கோம் நம்ம. ஆனா நான் உன்னை விட மாட்டேன், நீ நிம்மதியா வாழக்கூடாது. ஏதோ ஒரு காலத்துல நம்ம தாத்தா அடிமையா வச்சிருந்தோங்க, நம்ம பாட்டை அவனை அடிமையா வச்சிருந்தாங்க. அதெல்லாம் யாரு பார்த்தா? இப்ப நம்ம அவனை அடிமையா வச்சிருந்தோமா, இல்ல அடிமைப்படுத்த நினைச்சோமா? அப்ப இதுக்கு ஒரு தீர்வு காணணும் அப்படின்னா, ஏன்னா அவன் நெருக்கடி பண்ணா நம்ம பயந்துருவோம், நம்மளும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் போக மாட்டோம், அப்படி நம்ம லாவிக்கிடலாம், இருக்கிறத போராட்டி அப்படி லாவிக்கிடலாம். அப்புறம் கோயில விட்டுட்டு அடுத்த அப்படியே அந்த ஊருக்கு வருவான், வந்துட்டு அப்படியே அங்க பிரச்சனை பண்ண, அப்படியே அதை காலி பண்ணி நம்ம அப்படி போகும்போது இப்படிதான் உங்களுக்கு. அப்ப நம்ம உரிமைகளை நம்ம விடக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்துலதான் ஜனநாயக ரீதியா நம்ம போராட்டம் வந்து அறிவிச்சிருக்கிறோம். அது குறிப்பிட்ட சாதி தலைவன், படிச்ச ஒரு டாக்டர் அப்படிங்கிற ஒரு படிச்ச ஒரு நபர் தெருவா அந்த நபர் வந்து எப்படியாவது சாதி கலவரத்தை இழுத்து பிடிச்சு விடணும்னு சொல்லி அலைஞ்சிட்டு இருக்காரு. அந்த வலையில யாரும் நம்ம சிக்கிட கூடாது, சாதிய முதல்ல தூண்டுன்னு சொல்லிதான் அந்த சாதி தலைவர் வராரு. 20 வருஷமா அந்த ஆள் எம்எல்ஏ இருந்திருக்கிறான். அப்பமெல்லாம் அந்த ஆள் வந்து இந்த கோவிலை பத்தி என்னைக்குமே பேசினது கிடையாது, சட்டசபையிலும் பேசினது கிடையாது. இப்ப செல்வாக்கு இல்ல அப்படின்னு சொன்ன உடனே
இந்த மாரியம்மன் கோயில் பிரச்சனை இங்கே வந்து படுத்தாச்சு. இங்க வந்து போற மாதிரி கிடையாது. இங்கே அநேகமா இங்க வீடு வாங்கி இங்கே இருந்துருது. ஆஹா, இந்த மக்கள் தான் தூண்டி விட்டா எல்லாரும் வாராம் பாரு, 2000 2500 கூப்பிட்ட உடனே வந்துட்டான போராட்டத்துக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆள் இங்கே தான் இருக்கிறான். எங்கேயும் போக முடியும். அந்த ஆள் சுத்திக்கிட்டே தான் வரான். எங்கனையாவது ஒரு பக்கம் வம்புழுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான். அந்த வலையில நம்ம இளைஞர்களோ நம்ம மக்களோ யாரும் சிக்கிட கூடாது. சாதிய கலவரம் இன்னொரு மட்டும் இந்த மண்ணுல வரக்கூடாது. புரியுதுல? சாதி பாப்பவன் சண்டாளன் சொன்னாரு நம்ம ஐயா முத்துராமலிங்க தேவர். அவரை தான் சாய் தலைவருங்க. உழுதவனுக்கு நிலம் சொந்தம் சொல்லி எல்லாத்துக்கும் நிலத்தை கொடுத்தாரு. யாரு? முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவர் கொஞ்சம் பாடம் பண்ணாரு. இன்னைக்கு அவர் மட்டும் அன்னைக்கு வந்து இன்னைக்கு அவரை தெய்வமா நம்ம வழிபடுற காரணம் என்ன? அனைத்து மக்களுக்கும் எல்லாத்தையும் வாரி இறைச்சு கொடுத்தாரு. கைரக சட்டத்தை எடுத்தாரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம அவரை தெய்வமா வாழுதோம். எங்க ஐயா முத்துராமலிங்க தேவர் நம்ம சாதிக்கு ஒண்ணு பண்ணல. அதை முடிவு பண்ணிக்கோங்க. தேவர் நமக்கு எதுவுமே செய்யல. ஒன்னே ஒண்ணு செஞ்சாரு ஐயா. என்ன செஞ்சாரு? இந்த கைரக சட்டத்தை மத்த செஞ்சது எல்லாமே அந்த சாதிக்கு தான். அதுக்கு கிடைச்ச பரிசு தேவர் சாதி வெறிய. தேவர் அசிங்கமா திட்டுறான். நன்றி இருக்கா அவனுக்கு? முதல்ல நன்றின்னு ஒண்ணு இருக்கா? அசுமன் முத்துராமலிங்க தேவர் இல்லன்னா நம்ம அரசியல் வர்றதுக்கு வந்திருக்க முடியாத அப்படிங்கிற ஒரு நன்றி இருக்கா? அந்த நன்றி இல்லாம முத்துராமலிங்க தேவரை தெருவா பேஸ்புக் வலைதளங்கள்லயும் அசிங்கமா திட்டுறான். நான் அதான் நினைப்பேன். அவரை பார்க்க நேரம் உமருக்கு இது வேணியா, இதுக்கு மேலையும் வேணுமியா? சும்மா இருந்தவன போறான். உழுதவனுக்கு நிலம் சொந்தவனுக்கு இருக்கிற நிலத்தை பூரா எழுதி கொடுத்துட்டு உழுதவனுக்கு நிலம் சொந்தவனுக்கு கொடுத்துட்டு அப்புறம் அவன் என்ன பண்றான்? நான் உங்க எதுக்கு வேலைக்கிற முடியும், எனக்கு தேவர் கொடுத்துட்டாரு சொத்தை அப்படின்னு சொல்லி அங்க போறான். நம்மளுக்கு கேட்க என்ன வேலைக்கு வரலையா அப்படின்னு கேட்க முடியுது. அதெல்லாம் எங்களுக்கு தேவர் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் அப்படி போயிட்டாங்க. நான் இன்னமும் சொல்றேன், அதுக்கு நான் வருத்தவே படல. எங்க ஐயா முத்துராமலிங்க கொடுத்தது சரிதான், எல்லாம் சரிதான். ஆனா நன்றி இல்லையே. அரவணைச்சு பாதுகாத்த ஒரு சமூகத்தை இன்னைக்கு அழிக்கணும் சொல்லி எல்லாம் நினைக்கிறான். அது வந்துங்க நம்ம இனத்தை அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து தமிழ்நாடு மட்டும் இல்ல, உலக அளவுல சேர சோழ பாண்டியருடைய அந்த இனம் மீண்டு எழுந்து வந்துடக்கூடாது, அவங்களை அடிமைப்படுத்தணும். ஏன்னா அந்த உலகத்தையே கட்டி ஆண்டவன் தமிழன். அதுல பாண்டிய மன்னன் சேர சோழ பாண்டியன் தான் அந்த உலகத்தையே கட்டி ஆண்டிருக்கான், போறதுக்கான். அவனோட வீரியம், அவனுடைய வீரம், அவனுடைய பிளட் இன்னும் தமிழ்நாட்டுல இருக்கு. அவன் எந்திரிச்சு வந்துடக்கூடாது, அவனை எந்திரிக்க விட்டாத அவனை வந்து நீ அடிமையாக்கணும். அந்த ஒரே ஒரு கான்செப்ட்ல தான் நம்மளை மட்டும்தான் அவன் வந்து அடிமைப்படுத்தணும் சொல்லி நினைக்கிறான். அது கனவுல கூட நடக்காது. அது விட மாட்டேன். அதாவது அதையும் சொன்னீங்கன்னா அது முன்னுக்கூட்டியே சொல்லதாம்மா. அதாவது அவன் திட்டம் போட்டு தான் வந்திருக்காம்மா. ஒண்ணுமே பேச முடியலையே. அதாவது என்னன்னா நம்ம நல்லதுதான் சொல்லுதோம். வேற ஒரு சாதியை என்னைக்காவது ஏதாவது இடத்துல போய் ஒரு சாதியை போய் திட்டிருப்போமா, ஒரு சாதியை பேசிருப்போம். நாங்க இப்ப இந்த வாரம் கூட பட்டியல் சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் ஒரு சில உதவி கேட்டு வரும்போது நான் செய்யதான் செஞ்சிருக்கேன். உங்களுக்கு ஒரு சில பிள்ளைகள் பசின்னு வந்தா நான் சாதி பார்க்கவே மாட்டோம். ஏன்னா நம்ம எல்லாம் தேவை மாதிரில நமக்கு சோறு எங்க அம்மா எங்க ஆத்தா கொடுப்பா. எங்க அம்மா வந்து ரோட்டுல ரோட்டுல இந்த மனநல பாதிக்கப்பட்டவங்க போவாங்க. அப்ப எங்க அம்மா என்ன செய்வாங்கன்னா அந்த ரோட்ல இருந்து அவங்களை கூப்பிட்டு எண்ணெய் தேய்ச்சி அவனுக்கு எல்லாம் வந்து சாப்பாடு கொடுப்பா. அப்ப நாங்க எப்ப நம்மளே நாங்களும் கஷ்டத்துல படுதோம். இப்ப குடிக்க இல்லையா, அவங்களாம் கஷ்டப்பட்டவங்க, பாவம் நம்ம கொடுக்கணும், நீங்க இந்த எண்ணத்தை இப்பவுமே வளர்த்துக்கோயா அப்படின்பா. பக்கத்து ஊர்ல இருந்து யாராவது வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவங்க அந்த சாதியை சேர்ந்தவங்க வந்தாங்கன்னா கீழே உட்காரன்னு சொன்னா எங்க அம்மா வந்து திண்ணையில உட்கார சொல்லுவா. என் கண்ணு முன்னாடி தேவர் சத்தியமா எங்க அம்மா சொன்ன வார்த்தை, ஏன் கீழே உட்கார்த வந்து திண்ணையில உட்காரும்பா. உங்களுக்கு திண்ணையில உட்காரியா? இல்ல நாச்சேர வேலை உட்காருன்பா. அப்ப நான் எங்க அம்மாட்ட கேட்பேன், ஏமா இவங்க அவங்க தானமா என்னமா வந்து திண்ணையில உட்கார சொல்லுதேன்னு. அப்படிலாம் நம்ம பார்க்க கூடாதியா, அவங்களும் மனுஷன் தானையா அப்படின்னு சொல்லி வளர்த்தா யாரு? எங்க அம்மா. அப்பேற்பட்ட அந்த பரம்பரையை இன்னைக்கு நம்மள கோயில்கள் வரக்கூடாது. நீ ஒரு ஊர்ல என்ன ஊர் தெரியுங்களா? இப்ப லேட்டஸ்டா ஒரு ஊர்ல யாரு நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்க லேட்டஸ்டா ஒரு ஊர்ல ஒரு மக்கள் வந்து உட்கார்ந்து அழுதுறாங்க. ஆபீஸ்ல ஆணும் பொண்ணு வந்திருக்கு. ஏமா ஏன் அழுதி அப்படின்னு சொல்லி கேக்குறேன். ஐயா எங்க ஊர்ல நாங்க செருப்பு போடக்கூடாதா, நாங்க கோயில்ல போக கூடாதா, நாங்க பொது கிணத்துல தண்ணி குடிக்க கூடாதா. அப்ப நானே சந்தேகத்துல கேட்க, இப்ப நம்ம ஆளுக்கு தான் வந்திருக்காங்களா எப்படி கேட்க. ஏன்னா ஆமா நம்ம ஆளுக்கு தான் வந்திருக்காங்க. அப்ப நாங்க கேட்க, என்னமா இப்படி சொல்றீங்க, எந்த ஊரு உங்களுக்கு அப்படின்னா இந்த ஊரு அப்படின்னு சொன்னா ஆசை. எப்படி அப்படி தேவமார வந்து அப்படி பண்ணணும், அப்படி பண்ணி வைக்கணும் அப்படி ஒரு ஆசை. உடனே திருப்பி அந்த பிரசிடென்ட் எல்லாத்தையும் அடிச்சு கலெக்டர் இது பண்ணிருமா விட மாட்டேன் சொன்ன உடனே அந்த சாதியை சேர்ந்தவங்களுடைய முக்கியமான ஆளுக்கு தகவல் சொன்ன உடனே என்ன மன்னிச்சுக்கோங்க, ஏதோ தவறு நடந்திருக்கு, இதை வச்சு நீங்க பிரச்சனை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பேசி வந்து சரி பண்ணாங்க. நம்ம ஆளுக்கு போன வேலையை தடுத்து நிப்பாட்டாங்க. அந்த வேலையும் வாங்கி கொடுத்தோம். ஏன்னா ஆசை என்ன ஆசை தெரியுங்களா? மெஜாரிட்டி இல்லாத இடத்துல தேவமார 10 வீடு இருந்துச்சுன்னா அந்த 10 வீட்டை வச்சு எப்படி அடிமையாக்கலாம். இவங்கெல்லாம் இந்த படம் இப்ப புதுசா வந்த டைரக்டர்லாம் வந்து நாங்களாம் எங்கெல்லாம் அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்கன்னு எடுக்காம முடியல. நசுக்கப்பட்டோம், பிதுக்கப்பட்டோம், சண்டனா விட்டு மத்த நேரம் வந்து பாண்டியம்மா நான் பாண்டியன் அப்படிமா, நான் தான் ஆண்ட பரம்பரமா ஏதாவது அடிச்சுடுவீங்களா? ஐயோ நாங்க வந்து தாழ்த்தப்பட்டோம், நாங்க நசுக்கப்பட்டோம், பிதுக்கப்பட்டோம் அப்படி போய் அங்க போய் பேட்டி கொடுப்போம். இப்படிதான் உங்களுக்கு நின்னா வீரமா இருந்துடணும், ஒரே அடியா இருந்துடணும். அப்படி கிடையாது. அப்ப இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லா பக்கமும் கேட்க நாதி இல்ல, எவனும் பேச மாட்டான், எவனும் தடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. புரியுதா உங்களுக்கு? அதனால வர 8ஆம் தேதி மாரியம்மன் கோயில் பிரச்சனைக்கு இருக்கக்கூடிய
மாரியம்மன் இருக்கங்குடி சொன்ன உடனே சொல்லுதான், நீயே சொல்லுத இருக்கங்குடி மாரியம்மன் சொல்லி. யார் சொல்றா? அவன் பேசுல போட்டிருக்கான். நீயே வந்து இருக்கங்குடி வந்து இருக்கங்குடி மாரியம்மன் சொல்ற மாதிரி எப்படி ரத்தத்தை பெட்டிக்கு வரும் அப்படிங்க. புரியுதா உங்களுக்கு? நான் சுருக்கமா சொல்றேன். எங்க ஊர்ல யாரு சத்யா ஸ்டோர் கேள்விப்பட்டீங்களா? மிக்சி கிரைண்டர்ல விற்பாங்களே சத்யா ஸ்டோர். அந்த சத்யா ஸ்டோர் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா விருதுநகர்ல இருக்கு, இன்னைக்கு மெட்ராஸ்ல இருக்கு, இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருக்கு. ஓனர் யாரு? இப்ப விருதுநகர்ல இருந்தா விருதுநகர் சத்யா ஸ்டோர் தான் சொல்லுவாங்க. நீங்க அப்படிதானே சொல்லுவீங்க. அந்த தூத்துக்குடி சத்யா ஸ்டோர் சொல்ல முடியல. மெட்ராஸ் இருந்தா மெட்ராஸ் சத்யா ஸ்டோர் சொல்லுவாங்க. ஆனா ஓனர் யாரு? தூத்துக்குடி தானே. புரியுதா உங்களுக்கு? அதனால கோயில் எல்லா பக்கம் இருக்கும், ஓனர் யாரு? ரத்தத்தை பெட்டி. புரியுதா உங்களுக்கு? அத மாதிரிதான் நான் இவ்வளவு சுருக்கமா நான் உங்களுக்கு சொன்னேன்னா இதுதான். புரியுதா உங்களுக்கு? இதுதான் நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கிறது. எல்லா பக்கமும் வீடு இருக்கும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட அங்கங்க கட்டி வச்சிருப்பாங்க. அது அந்த பைதான் சொல்லுவாங்க. ஓனர் எங்க உட்கார்ந்திருப்பாரு? கேமேட் வீட்டுல உட்கார்ந்திருப்பாரு. அப்ப கேமேட் வீட்டுக்கு சொந்தம். இங்க இருந்து ஒருத்தர் வீடு கட்டி வச்சிருக்காரு, சாத்தூர்ல வீடு கட்டி வச்சிருக்காரு. அப்ப இங்க கேமேட் வீட்டுக்காரன்னு சொல்லிட்டு கேமேட் வீட்டுக்காரு வந்து அவர் பேரை சொல்ல முடியும், அங்க அப்படி சொல்ல முடியாது. அந்த சாத்தூர்ல அவர் வீடு இருக்கு, சாத்தூர் தான் அட்ரஸ் கொடுக்க முடியும். ஆனா ஓனர் எங்க இருக்காரு? கேமேட் வீட்டுல இருக்காரு. அதனால சொல்றேன், அது புரியாம அந்த மக்கள் அது எப்படி இருக்கும், அது எப்படி இருக்கும், நத்தத்தை பற்றி எப்படி வரும், நாங்க இருக்க முடியல இருக்கு. அதுக்காக இந்த மக்களை கும்பிட கூடாதுன்னு சொல்லல, நல்லபடியா கும்பிடுங்க வைங்க. ஆனா நத்தத்து பெட்டியில இருக்குன்னு சொல்லி நாங்க வந்து கிளைம் பண்ணல, அரசாங்கம் கிளைம் பண்ணிருக்கு. அரசாங்கம் கிளைம் பண்ணி 95ல வந்து அரசாணை இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அரசாணைக்கு அரசிதழ் வெளியிடல. அதை விட சொல்லி நம்ம சொல்றோம். கோர்ட் கேக்கு, கோர்ட் கோயில் தான் போயிருக்கு. எங்க கோயில் போயிருக்கு, கோயில்ல கோர்ட் சொல்லுது இதை அளந்து பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி கலெக்டர் சொல்றாங்க. அளந்து அனைத்து அதிகாரியும் கூட்டு போய் அளந்து பாருங்க. அப்படின்னா இதெல்லாம் ஏமாத்துவாங்க அப்படின்னு உடனே பாருங்க கலெக்டரே ஆர்டர் போட்டாரு. 933/2 அந்த சர்வே நம்பர் நத்தத்துப்பட்டி பஞ்சாயத்துக்கு உட்பட்டதுதான் அப்படின்னு சொல்லி சீல் குத்தி அனுப்பிட்டார். எங்க இப்படி கலெக்டர் தேவமாரா? இவன் உடனே என்ன சாதி, அவன் என்ன சாதி பாரு, அதை சொல்லி சொல்லணும். அப்ப யாரு அமைச்சர்? யாரு? நம்ம அதிகாரிகளோ நியாயமான கோரிக்கை இருந்தாலும் அதை செய்து கொடுத்தது யாரு பார்த்தா சாதி. அவன் தேவமாரா இருக்கானா பார்த்து அதை வச்சு உடைக்க பார்க்காங்க. புரியுதா உங்களுக்கு? அதனால அந்த மாரியம்மனா இதுக்கு ஒரு முடிவு எழுதியிருக்கா. அதனால அந்த மாரியம்மனே முடிச்சு வைப்பா, அதுல மாட்டுக்கிறதே கிடையாது. நம்மளுடைய போராட்டம் 8ஆம் தேதி விருதுநகர் கலெக்டர் அலுவலகத்துல வந்து நமது போராட்டம் வந்து ஜனநாயக போராட்டம். புரியுதா உங்களுக்கு? எல்லாரும் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் லீவ் போட்டு நம்மளும் வேற ஒண்ணுமே நம்ம கேட்க போறதில்ல, அரசிதழில் வெளியிடணும். கோர்ட் நீதிமன்ற உத்தரவு, நீதிமன்றுடைய அந்த உத்தரவை கலெக்டருடைய உத்தரவை அரசிதழில் வெளியிடணுங்க. வெளியிடுங்க. இந்த அரசாங்கம் வெளியிட்டு வைங்களேன், இந்த கோவிலோட பஞ்சாயத்து எதுல இருக்குன்னு விட்டுட்டுனா ஒரு பிரச்சனை இல்ல, எல்லாரும் வழக்கம் போல நம்ம போய் சாமி கும்பிட வைக்கிறோம். ஆனா பொய்யா நீங்க பண்ண முடியாது. அது இன்னும் அந்த மக்களுக்கு சொல்லி புரிய வைக்க ஆள் இல்ல. இனிமே எப்படி எல்லையை மாத்த முடியும்? இனிமே எல்லையை மாத்தினா சர்வே நம்பரை மாத்தினா விருதுநகரே மாத்த வேண்டியிருக்கும். அந்த கோவில் நத்தத்துப்பட்டி கேமட்டுப்பட்டி இது எல்லாமே சேதுபதி மன்னனுடைய கண்ட்ரோல்ல இருந்தது. உங்களுக்கு ஒரு காலத்துல நம்மளாம் ராமநாதபுரம் மாவட்டமா தான் இருந்திருக்கிறோம். இது ராமநாதபுரத்தை இப்ப வந்து அப்ப நம்ம அப்படி சொல்ல முடியுமா? அது ராமநாதபுரம் மாவட்டம்னு சேதுபதி மன்னர்கள் கூடியது அந்த இடங்கள். அங்க உள்ள பெருமாள் கோயில் இன்னமும் பட்டையா இருக்கு. புரியுதுங்களா? அதனால நான் வந்து நிறைய ஆதாரங்கள் எடுத்திருக்கேன். அது அங்க போய் நம்ம விருதுநகர்ல நடக்கக்கூடிய போராட்டத்துல நிறைய ஆதாரங்களை நான் வந்து அரசுக்கும் பொதுமக்களுக்கும் வந்து சொல்லுவேன். கண்டிப்பான முறையில் உங்க எல்லாத்தையும் நான் எதிர்பார்த்திருப்பேன். கண்டிப்பான முறையில் உங்களை நம்பிதான் அங்க வர்றோம். அனைவரும் வாங்க. கோயில் உரிமையை நம்ம மீட்டெடுத்தே ஆக வேண்டும். எல்லாரும் இதே மாதிரி நீங்க எல்லாம் ஒற்றுமையோடு இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் நான் ஐயா முத்துராமலிங்க எப்போதுமே நான் வேண்டிக்கிட்டேன். உண்மையில நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம். ஏன்னா யாருக்கும் எந்த சாதிக்கு தீங்கு செய்யாத ஒரு சாதி, 4 பேரை நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடிய சாதி, நம்ம நல்லா இருப்போம். இருக்கக்கூடிய காவல் நிலையம் இருக்கு. அந்த காவல் நிலையத்துல வரி வந்து கேமட்டுப்பட்டி பஞ்சாயத்து தான் கட்டுறாங்களாம். அப்படிதானே? இதெல்லாம் எப்படின்னா விதாண்டாதான் பண்ணணும், அவ்வளவுதான். வேற எதுவும் இல்ல. விதாண்டாதான் ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கணும். பொய் பித்தலாட்டம், அடுத்த சாதியோட பெயரை திருடுதல், இப்படி ஒரு சில விஷயங்களை இழுத்து பிடிச்சு விட்டு அந்த மக்கள் நல்ல மக்கள் தான். ஒரு மாட்டுக்கு மக்கள் நல்லதா இருக்காங்க. அந்த மக்களை தூண்டி விட்டு அரசியல் பண்ணணும்னு சொல்லி வந்து நினைக்காங்க. அது நடக்காது. அந்த மக்களும் அதை ஏத்துக்கிட கூடாதுங்கிற இந்த நேரத்தில் பதிவு செஞ்சுக்கிட்டேன். நாம எல்லாரும் ஒற்றுமையா இருக்க வரைக்கும் தான் நம்ம சமுதாயத்தோட பாதுகாப்பு அப்படிங்கிறது, நம்ம பிள்ளைகளோட பாதுகாப்பு என்பதை நீங்க உறுதி பண்ணிக்கோங்க. நான் அன்னைக்கு வந்து சொல்லிட்டு போனேன், நம்ம உள்ளூர்ல என்ன பிரச்சனை இருந்தாலும் எது இருந்தாலும் யாரும் இனிமேல் அந்த பிரச்சனைக்கெல்லாம் நம்ம தலையிடக்கூடாது. நம்ம எல்லாம் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியா மாமச்சனா வாழணும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் பதிவு செஞ்சுக்கிட்டேன். மீண்டும் எங்க ஐயா முத்துராமலிங்க தேவர் ஐயா சிலைய தெய்வ கடாட்சமா வச்சு நீங்க பாத்துக்கிட்டு இருக்க உங்க எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்லுறேன். நன்றி.